உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவினை கணக்கிடுவதற்கான சோதனை. இப்போது நம்ம வெப்ப விரிவு திரவத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவுன்னு 2 விதம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை எப்படி கணக்கிடுறது, அதுக்குன்னு ஒரு சோதனை இருக்குது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு பிக்சர், அதுதான் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. அதோட எக்ஸ்பிளனேஷன் கீழே இருக்குது, அதை பார்ப்போம். உண்மை வெப்ப விரிவு மற்றும் தோற்ற வெப்ப விரிவு கணக்கிட வேண்டிய திரவத்தினை கொள்கலனில் நிரப்பி சோதனையை தொடங்கலாம். இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு எந்த திரவத்துக்கு நம்ம உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவு கணக்கிட போகிறோமோ அந்த திரவத்தை எடுத்துக்கலாம், அதை ஒரு கொள்கலனில் நிரப்பிக்கிறோம். அதுதான் அந்த குடுவை மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அதில் எடுத்துக்கிறோம். உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்னா படத்தில் பாருங்கள் நிறமுள்ள திரவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த திரவத்தை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, இப்பொழுது கொள்கலனில் உள்ள திரவத்தின் நிலையை L1 என குறித்து கொள்ளலாம். இப்போது L1 மேலே இருக்கிற பிக்சரில் இந்த பிக்சரில் L1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் திரவத்தோட நிலை. திரவம் இப்போ அந்த அளவில் தான் இருக்குது ஊற்றி வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பிறகு கொள்கலன் மற்றும் திரவத்தினை படம் 3.5 காட்டியுள்ளவாறு வெப்பப்படுத்தப்படுகிறது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குடுவையை கீழே ஒரு ஃப்ளேம் வச்சு வெப்பப்படுத்துகிறோம். இப்போது அந்த குடுவையை ஒரு ஸ்டாண்டில் பிடிச்சி நிற்க வச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு திரவம் எந்த அளவில் இருக்கோ அதை L1ன்னு நோட் பண்ணிவிட்டு கீழே ஒரு பர்னர் வச்சு நம்ம நெருப்பு கொடுக்குறோம், வெப்பப்படுத்துகிறோம். அப்போ என்ன நடக்குது, தொடக்கத்தில் கொள்கலனானது வெப்ப ஆற்றலை பெற்று விரிவடையும். ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா இந்த கொள்கலன் இருக்கு இல்லையா, அந்த குடுவை இருக்கு இல்லையா, அதுதான் முதல்ல வெப்ப விரிவு நடக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு வெப்ப விரிவை நடத்தும். ஏன்னா அதுக்கு தானே முதல்ல வெப்பம் போகுது. அதனால் அப்போது திரவத்தின் பருமன் குறைவதாக தோன்றும். இப்பொழுது இந்த நிலையை L2 என குறித்து கொள்ளலாம். இப்போ என்னென்னா உள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், கலர் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ உள்ளே இருக்கிற அந்த தண்ணி ஃபஸ்ட்டு குடுவை முதல்ல குடுவை தான் வெப்ப விரிவு நடக்கும். அப்படி நடக்கும்போது முதல்ல தண்ணி ஏதோ கீழே கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். அதை L2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சரில் பாருங்களேன், L1க்கு கீழே L2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா திரவத்தோட பருமன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே திரவத்தோட பருமன் குறையில, அந்த குடுவை கொஞ்சம் விரிவடைஞ்சிருக்கு. கொள்கலன் விரிவடைஞ்சதுனால வெப்பத்தினால வெப்ப விரிவு நடந்ததுனால அந்த திரவம் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கு. அதை L2ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். மேலும் வெப்பப்படுத்தும் போது திரவமானது விரிவடைகிறது. இப்போ மறுபடியும் கண்டினியூஸாக நம்ம சூடுபடுத்திக்கிட்டே இருக்கும்போது இப்போ அந்த திரவம் வெப்ப விரிவு நடக்கும், திரவம் விரிவடையுது. அப்போ தற்பொழுது திரவத்தின் நிலையை L3 என குறித்து கொள்ளலாம். இப்போ திரவத்தோட நிலையை பார்த்தீங்கன்னா மேலே L3ன்னு மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் L3. அதாவது அதுதான் திரவத்திலையும் வெப்ப விரிவு நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மெஷர்மெண்ட்டு. நிலை L1 மற்றும் L3க்கு இடையேயான வேறுபாடு தோற்ற வெப்ப விரிவு எனவும், அதாவது இந்த L1க்கும் அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த லைனுக்கும் திரவ வெப்ப விரிவு நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிறது தோற்ற வெப்ப விரிவு. அடுத்தது L2, நிலை L2 மற்றும் L3க்கு இடையேயான வேறுபாடு, இதை என்னன்னு சொல்கிறோன்னா உண்மை வெப்ப விரிவு அப்படின்னு சொல்கிறோம். L2க்கும் L3க்கும் அதாவது பொருள் வெப்ப விரிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை குறைஞ்சது இல்லையா, அந்த L2க்கும் திரவமும் வெப்ப விரிவானதுக்கு அப்புறம் வந்தது இல்லையா ஹைட்டுக்கு போயிட்டு, அதுதான் அது ரெண்டுக்குமான வேறுபாடை உண்மை வெப்ப விரிவு அப்படின்னு சொல்கிறோம். எப்போதும் உண்மை வெப்ப விரிவு தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே தோற்ற வெப்ப விரிவை விட உண்மை வெப்ப விரிவு அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை வெப்ப விரிவு = L3 - L2. இது உண்மை வெப்ப விரிவு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ என்னென்னா உங்களுக்கு இந்த லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட தோற்ற வெப்ப விரிவு எவ்வளோ உண்மை வெப்ப விரிவு எவ்வளோன்னு கேட்குறாங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும் இல்லையா. ஸோ உண்மை வெப்ப விரிவு அப்படின்றது L3 - L2, தோற்ற வெப்ப விரிவுன்றது L3 - L1. அதாவது ரெண்டுமே L3லேருந்து தான் மைனஸ் பண்ணுவோம். ஃபைனலாக கண்டுபிடிச்ச அந்த ஸ்டேஜ்லேருந்து தான் மைனஸ் பண்ணுவோம். உண்மை வெப்ப விரிவுனா L2 பண்ணணும், தோற்ற வெப்ப விரிவுனா L1 பண்ணணும். இதுதான் உண்மை மற்றும் தோற்ற வெப்ப விரிவு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தடாலஜி.